வாங்கங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள சூழ்நிலை இப்படி தான். இந்த வெயிலும் அடிக்கி மழையும் பெய்யுது. இப்போ தான் மில்லுக்குள்ளேருந்தா வெயில் தான் அடிச்சிருந்து டக்குன்னு பார்த்தா மழை வந்துடுச்சு. இப்படி தான் இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி மழை வெயில் அடிக்கும், திடீர்னு மழை வரும், திடீர்னு வெயிலும் சேர்ந்து அடிக்கி மழையும் பெய்யுது. மழை தான் நல்லா பெரிய மழை தான் நல்லா பெஞ்சிக்கிட்டு வருது, தண்ணியெல்லாம் நல்லா பெருகிட்டு. இப்படி தான் இருக்கும் சூழ்நிலை. நம்ம துணியெல்லாம் சோப் போட்டு போட்டோம்னா டக்குன்னு போய் ஓடி போய் இந்த ஓட்டை போட்டு போடுற மாதிரி ஓடி போய் டக்குன்னு துணி அல்லாம் வெளியில் போய், இல்லைன்னா டக்குன்னு நனைஞ்சு வரும். பிறகு எப்பண்டா வெயில் வருதுன்னு பார்த்து ஓடி போய் துணியை காயப்பட போனோம். டக்குன்னு எப்போ தான் மழை வரும்னு சொல்ல முடியாது, அப்போ தான் போய் ஓடி போய் துணியை அள்ளையும் செய்யணும். சைக்கிள் எடுத்துடுவோம். சைக்கிள்னா எடுக்கலாம். சைக்கிள் எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தான், அப்படியே சைக்கிளை விட்டாச்சு. மழை திடீர்னு வந்துச்சு, அதனால எல்லாம் அப்படி அப்படியே போட்டாச்சு. துணியை அதே மாதிரி ஓடி போய் அள்ளி உள்ளே குழந்தை போடணும். அதனால தான் வீட்டுக்குள்ளெல்லாம் எந்த கொடியில் எனி டைம் கொடி வீட்டுக்குள்ளே எல்லா ரூம்லேயும் கொடி கிடக்கும். துணியை அது வந்து நாங்கள் அவுக்கு போகிறது கிடையாது, வருஷ கணக்காக ஓடி கிடக்கும். துணியை கிடந்து உள்ளே வச்சுக்கலாம். நம்ம ராத்திரி வாங்கிற ஃபேன் காற்றுல காஞ்சிக்கிடும். அதனால தான் எல்லா ரூம்லேயும் கயிறும் கட்டி போட்டிருக்கு. நம்ம ஸ்கூல் திறந்துட்டாலே நான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன்லனா பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு கோவிலெல்லாம் ஃபுல்லாகவே மழைகளை தான் அமைஞ்சிட்டு போகும். அதுக்கு ரெயின் கோட்டு கொடை எல்லாம் நம்ம கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்போ மழை வருதுன்னு தெரியாது. அது மாதிரி இங்கே மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் இங்கே உள்ளவங்க கரெக்டாக கொடையும் கையில் எனி ஸ்டாக் வச்சுருப்பாங்க, வேலையை பார்த்து போயிடுவாங்க. மழை வந்து சர்வசாதாரணமாக ஆகி போச்சு. மழை அதுமாதிரி எப்போ நிற்கும் வரைக்கும்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு வெயிலும் அடிக்குது. வெயிலும் நல்லா வெயில் அடிக்குது. வெயில் இப்போ லைட்டாக குறைஞ்சிருச்சு, மழையும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஈவினிங் டைம் காப்பி குடிப்போன்ட்டு வெளில வந்தோம், அப்பவும் மழைக்கு வந்து கரண்ட் போயிடுது வீட்டுக்குள்ள. அதனால் அங்கே ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட், அதனால் கரண்ட் உருவி போட்டாங்க. மற்ற இடமே கரண்ட் இல்லை. அதனால் வீட்டுக்கு வெளியில் கூடி வந்து கடுங்காப்பி போட்டு பண்ண நின்றுட்டுருக்கோம். உங்களை இங்கே வந்து சும்மா இருக்கா, வீட்டுக்கு வெளியில் டார்ப்பை போட்டு வெளியில் இருந்து காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். கரண்ட் இல்லைங்கன்னா கொஞ்சம் காற்று வருன்ட்டு வந்தோம். ஆனால் அங்கே பார்த்தா திடீர்னு காற்று மேகம் இருட்டிக்கிட்டு வந்துட்டு மழை வர ஆரம்பிச்சிடுது. மேகம் மழை முடங்கிட்டு இருக்கு, மழை வர ஆரம்பிச்சிடுது. சவுண்டு கேட்குதா? மழை திடீர்னு இங்கே வந்து வெளில வந்து இருக்கும், திடீர்னு மேகம் மழை வந்துட்டு காற்று கொஞ்ச நேரம் நல்லா அடிச்சுது. இப்போ மழை வர ஆரம்பிச்சிடுது. திடீர்னு இப்படி தான் நம்ம ஈவினிங் டைம் எல்லாம் மழை வர ஆரம்பிச்சிடும். மழை எப்போ வருது போகுதுன்னு தெரியாது. இங்கே என்னடான்னு பார்த்தா நான் சின்சியராக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். தீவிரமாக அங்கே ஃபோனில் பாட்டு கேட்கு. நானே காப்பி ரைட்ஸ் வந்துடுன்ட்டு பயந்துட்டு ஆப்பனுங்க எங்கே இங்கே பாட்டு கேட்குதுங்க. எனக்கு காப்பி குடிச்சு அழிக்க முடியாது. கீழே விழுந்துடா, நீ இறங்கு கீழே. காற்று அடிக்கி கொஞ்சம் அண்ணா. ஈவினிங் டைம் மணி 6 மணிக்கிட்ட ஆக போகுது, 5:30 தாண்டிடுது. மழையை பாருங்க, இருட்டிக்கிட்டு வந்துட்டோம். விடிய ராத்திரி இப்படி தான் மழை பெஞ்சிக்கிட்டும் சுற்றிக்கிட்டும் கிடக்கும். இப்போ ஒரு வாரமே மழை விட்டு தான் பெஞ்சிக்கிட்டு கிடக்குது கேரளாவில். இன்னும் 5-6 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்கூல் திறக்கதும் மழைக்குள்ள தான் போனோம். மழை என்ன தார்பாயிலேருந்து வழிய ஆரம்பிச்சிது. நாங்கள் வெளில வந்தால் கொஞ்சம் ஏகமாக இருக்குன்னு நினச்சிட்டு வெளில வந்தால் மழை வந்துடுச்சுது. நம்ம வீட்டுக்கெலாம் போனோம். வாங்க வீட்டுக்குள்ளே போமா. அப்படி வீட்டுக்குள்ளே போக மழை பெரிய மழையாக வருது. வீட்டுக்குள்ளே போகிறோன்னா வர மாட்டேங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு வெளில நின்று. இதெல்லாம் என்ன வெளில இருக்கிற பொருள்னா பழசு ஆகி கெட்ட பொருள். இது பழசுக்கு வந்த பொருள் தான் வெளில கிடக்குது. இது இந்த பீரோலும் பழசுக்கு வந்தது தான், கட்டில் பழசுக்கு வந்தது. இப்படி வெளில அவங்களெல்லாம் பழசுக்கு வந்தது தான். அது வந்து வெளில போட்டிருக்கு. இப்படி சாக்கில் அடக்கெல்லாம் பழசு. சைக்கிளில் தான் பிள்ளைய ப்ளஸ் சைக்கிளு. வா உள்ளே போவோம் வாங்க. மழை நம்ம வந்துட்டு பெரிய மழை வந்துடும், அதனால் வீட்டுக்குள்ளே போயிடுவோம்.
வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஏடி வா, மழைக்குள்ள தூத்தல நினைதா இடி இடிக்கு மழை. வா உள்ள வந்துரு, உள்ள வந்துரு. கரண்ட் இல்ல, உள்ள வந்தாச்சு. வா அம்மா, வாரி எப்படி அப்பாக்கா அக்கா அக்கா பிள்ளை மழைக்குள்ள நினைதுன்னு தோட்டு எங்க குளிக்க வெள்ளனா போனாங்க. இடி இடிக்குது, மழை தூத்து நல்லா மழை. திடீர்னு மழை வந்துச்சு. கொஞ்ச நேரம் இருட்டிட்டு தான் இருந்துச்சு, அதுக்குள்ள டக்குன்னு மழை வந்துட்டு அப்படியே இருட்டிக்கிட்டாங்க. ஃபுல்லாவே மேகம், ஃபுல்லாவே மரம் ஒன்றும் தெரியல, அப்படி இருட்டிக்கிட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்கு இப்படி எல்லாம் வண்டியெல்லாம் நனையு. வேலைக்கு போனட்டு வண்டியை கொண்டாந்து விட்டுருந்தாங்க. காலையில் ஒரு லைனு போயிட்டு வந்தாச்சு பைக்கில். இப்போ மத்தியானத்துக்கு பிறகு கொஞ்சம் ஏரியா போகணும்னு நினச்சாங்க. ஆனால் மழை வந்துச்சு. மழை போ மழை பெரிய மழை வந்துச்சு. இப்போதைக்குலாம் வெறிக்காதுன்னு பார்க்கேன். கொஞ்சம் வெயில் டைமாக இருந்தாலும் கொஞ்சம் காஞ்சி போய் எல்லாம் கிடந்துச்சு. இப்போ மழை கொஞ்சம் ஒரு வாரமாக பெய்ய ஆரம்பிச்சு. நல்லா கொஞ்சம் பத்த காடு மாதிரி ஆயிரும். வீட்டுக்குள்ள நல்லா புல் வெள்ளை எல்லாத்தையும் கொஞ்சம் பிடிங்கி ஒதுங்க வச்சாதான். இல்லைனம்னா நமக்கு இங்கே உள்ள பாம்பு கிம்பு பூச்சி கிச்சு ஏறது ஒன்றும் தெரியாது. நம்மெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைக்கணும். மழைகளை நனைஞ்சிட்டு வந்துட்டு தலை தோட்டு மழை நல்லா மழை வந்துச்சு. வெளியில அப்படி மழை. முகத்தை உள்ள கொண்டு வந்து காடுதா மழை. இப்போதைக்கு இங்கே வரைக்கும் ஒரு மணி 6:30 ஆயிடுது. 6:30 ஆக போகுது. மழை இப்போதாங்க வரைக்காக இல்லை. உங்க அப்பாங்க என்ன செய்யறாங்க? என்ன குளிக்க போறாங்க? மழைக்குல அங்க அப்பாங்க குளிக்க போயிட்டாங்க. அந்த வெயில் ஹீட்டுக்கு ஃபுல்லா ஹீட் இருந்ததுக்கு மழைக்குள்ள குளிக்க போயிட்டாங்க. ஏன் அம்மாங்க வாடி, அவ மழை சுத்தல போய் நிக்கா. இங்க ரொம்ப இப்போ டெய்லி ஸ்கூல்ல இருந்து ஹோம்ஒர்க் டெய்லி வந்துடும். அதை எழுதி போட்டு விடணும் குரூப்ல. நான் அது காலையிலே போட்டுட்டாச்சு. இன்னைக்கு நூமை தான் அனுப்பிவிடுவாங்க டீச்சரு. அதை நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் போட்டு விடணும் குரூப்ல. இப்போ சும்மா தேவை வரைவான் எழுதுவான். இந்த டிராயிங்கு படங்கள் எல்லாம் புள்ளிய வரைஞ்சி ஒட்டி வச்சிருக்காங்க. அது கார்த்திகோட ஸ்கூல் போட்டோ. இப்போ இந்த வருஷம் எடுத்த கிளாஸ் போட்டோ. அது கிளாஸ் டீச்சரு ஹெச்எம் சாரு கார்த்திகண்ணா இருக்கான். கார்த்திகண்ணா இருக்கான் பாருங்க, நான் கார்த்திக். மீதி எல்லாம் கிளாஸ் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஆயும் மழை இன்னும் வெறிக்கல. இன்னும் வெறிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி எப்படி அப்படித்தான் மழை பெஞ்சுக்கிட்டு தூட்டிக்கிட்டு கிடக்க போகுதுன்னு பார்க்கேன். மழை குறையவே இல்லை. இந்த மழைக்குள்ள தூத்தலை நினைச்சிட்டு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. ஒரு மணி நேரம் தலைய சூப்பரா தான் இருக்கும். அவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்காதனால அவனை மழை நனையும் இல்லை. ஓகே பாய். இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.